இப்போ என்னன்னு பார்த்தா குண்டாங்கல் மேடுன்னு ஒரு பகுதி. இது எங்கே இருக்குதுன்னா பூனாச்சியின் பின்புறம் பூனாச்சியின் வெகு தொலைவில் உள்ள செமிட்சாமி கோயிலின் அருகே இந்த பெரிய மடு என்பது உள்ளது. இங்கே ஏகப்பட்ட நீர்நிலைகள் இருந்துச்சு. இப்போ மழை இல்லாத காரணத்தான் ஒரே போட்டு தண்ணி கூட இல்லை. இதில் மயில் ஏகப்பட்டது இருக்கும் என்று நம்ம தேடிக்கொண்டு வந்திருக்கிறோம். வாருங்கள் பார்க்கலாம் மயில் இருக்குதா இல்லையா என்று. மயில் தேடி நம்ம போயிருக்கோம். இது போன ஸ்டாப் பண்ணு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி அடிச்சுதுன்னு நம்மகிட்ட சொல்கிறாங்க. ஆனால் தண்ணி அடிச்சுதா இல்லை பாறை இப்படியே தான் வந்துச்சா ஒன்றுமே புரியல. இது எப்படி பாருங்க, அப்படி மடிப்பா ஏகப்பட்ட இது வந்துருக்குது. அழகாக இருக்குது. நல்லா அப்படி பாருங்க கேமராமேன், இதெல்லாம் மட்டும் அப்படி ஜூம் பண்ணுங்க. நல்லா இதெல்லாம் ஜூம் பண்ணுங்க. யானை கத்திக்கிட்டு தானே போகுன்னு ஊரில் உட்காந்துக்கிட்டே அப்படி. இப்போ இந்த கிணறு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது இந்த பள்ளத்துக்குள்ளே இந்த பள்ளமே ஆழமான பள்ளம் குண்டாங்கமேடுங்கிறது. ஆனால் இதுக்குள்ளே ஆழமான கிணறு இருக்குது. இதில் தண்ணி இருக்குதா இல்லைன்னு போய் பார்த்தா தான் தெரியும். மிகப்பெரிய அதாவது அளவுலாம் பெரிய மரம் செடி கொடி எல்லாத்தையும் இந்த கிணறு உள்வாங்கிஇருக்குது. கிணறு பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நீங்கள் உள்ளே போய் பார்த்தா என்ன ஆகுதுன்னு தெரியும். இங்கே பாருங்கள், கிணறு ஆழமான கிணறு தான். ஆனால் சட்டிருந்து மண் சரிவின் காரணமாக கிணறு நம்பியே போச்சு. இந்த கிணத்துல மயில் வந்து அதிகமாக இருக்குன்னு நம்பிக்கை வைக்கிது. இங்கே ஒரு கேமரா வச்சா கண்டுபிடிக்கலாம் மயிலை. அப்புறம் மேடம் பார்த்துக்கலாம் மயிலை. அடுத்ததாக பார்க்க போகிற கிணறுனா அதே மாதிரிக்கும் பக்கத்தாக ஒரு கிணறு, இங்கே ஒரு கிணறு இருக்குது. மொத்தம் ஒரே தலை 3 கிணறு இருக்குது. இந்த 3 கிணறு ஆழம் தண்ணி எவ்வளோ அகலம் என்ன எப்போதே பார்த்து விடலாம். பாருங்கள், மிகப்பெரிய பரப்பளவில் கிணறு இருக்குது என்று இதுதான் முதல் தடவை. இங்கே பாருங்கள் மோட்ரு. ஓ, கிணறு மிகப்பெரியதாக உள்ளது. கிணத்துல ஏதோ இருக்கு மாதிரி ஒரு குருவியை அடித்து ஏதோ போட்டிருக்குது. மிக பாம்பு சொட்ட பெரிய பாம்பு ஆனது. பெரிய பாம்பு சொட்டோம் பாம்பு சொட்ட மாட்டிதான். நீங்க உங்களுக்கு வீடியோ காட்டுறமா பாரு. இது பாரு எங்க இங்க பாடுறா பாருமா பாடுறா. இந்த பாம்பு சரி போட்டுப்பீங்க. இவ்வளோ பெரிய பாம்பு அங்கே அதெல்லாம் விட்டு ஜூம் பண்ணுங்க. ஜூம் பண்ணிங்களா? இவ்வளோ பெரிய பாம்பு சைடு இந்த கிணறு இருக்குதுன்னா பாம்பு மிகப்பெரிய பாம்பாக இருக்கும். பக்கத்துக்கு கிணறு தான் போய் பார்க்கலாம் வாங்க. இல்லை ஆனால் இன்னொரு பாம்பு செட் அதே கிணத்துல இருக்குதுன்னா 2-3 பாம்பு செட் இருக்குதுங்க. இங்கே ஒன்று பண்ணால் இங்கே பாம்பு கண்டிப்பாக இருக்கணும். அந்த பங்குக்குள்ளே இறங்கினோம்னா பாம்பை நம்ம பார்த்தே